இந்த தலைப்பு வந்து பல மாதிரி சொல்லிக்கலாம். அரையன் 305 கடவுள், அரையன் 305 கடவுள், அரையன் 305 கடவுள், இப்படி எத்தனை மாடுலேஷன் வருது. அது மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். ஒரு வழக்கமான திரைப்படத்தை விட்டு சற்று விலகி யதார்த்த வாழ்வியலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த கதை இந்த திரைப்படம் மூலமாக. சில படங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், சில படம் வந்து ஃபுல் லெங்க்த் காமெடியாக இருக்கும், சில படம் பயங்கர ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் அரையன் 305 கடவுள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை ஃபுல் லெங்க்த் காமெடியாக அதே நேரத்தில் வந்து ஃபேண்டஸியும் கொண்டாந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக வந்து, ஏன்னா ஒன்னோட ஒன்று ஜெல்லாகாது. ஏன்னா ஃபேண்டஸி வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமு, யதார்த்தம் வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம். எதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அழகாக ஜெல்லாக வந்து ஒரு வித்தியாசமான அருமையான ஸ்கிரிப்ட் இந்த படம். டோட்டலாக பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து மியூசிக் ஹஸ் ஆடட் மோர் வேல்யூ டு தி ஃபிலிம். ஏன்னா படத்தில் வந்து பாதிக்கு, அதாவது ஒரு பகுதி வரைக்கும் இசைக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லை, தேவையும் இல்லை. அதற்கு பிறகு எங்கு இசை தேவையோ அந்த இடத்துலேருந்து கடைசி வரைக்குமே வந்து மியூசிக் வில் பி அ பார்ட், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம். இந்த படத்தின் ஒரு முக்கிய அம்சம் கதையை நடத்தி கொண்டே, இந்த கதையை போகும் போக்கிலேயே அதுக்கு வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடியது இசைன்னு சொல்லலாம். சார், ஆமா உண்மையிலே நீங்க கடவுள் தானே? நான் தான் கடவுள். இந்த படத்துல மெஸ் நடத்துற புவனான்னு ஒரு கேரக்டர் தான் நான் பண்றது. என்னோட கேரக்டர், இந்த ஸ்டோரியோட பேக்ட்ராப், அப்புறம் ஸ்க்ரீன் பிளேல வர சின்ன சின்ன டேர்னிங் பாயிண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம், அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா சில சமயத்தில் இந்த கதைகளை கேட்டாலே நான் படம் வெற்றி அடைன்னு சொல்லுவேன். இந்த கதையை கேட்டவொடனே இந்த படம் வெற்றி பெறவும் அமையுங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. எனக்கே நான் ரொம்ப அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டோம்னா அந்த கதையில் ஏதோ ஃபேண்டசி பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் பிக்சரைஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த கதையோட ஒட்டி போனால் தான் எடிட்டிங் அந்த அளவுக்கு பண்ணால் தான் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும், இயல்பாக இருக்கும்ன்ற எண்ணம் வந்துட்டு அதோட கதையோட ஒட்டியே தான் இந்த படம் ஃபுல்லாகவே இயல்பாகவே எடிட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த படத்தில் வந்து யார் யார் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட யார் யார் நடிக்கலை அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை குவிச்சு இதில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான வித்தியாசமான கேரக்டர். இதுவரை நாம் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல பிரகாஷ் ராஜ் இதுல வருவார். வித்தியாசமா நடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது நடிக்காம இருக்கிறது தான் ஒரு வித்தியாசமே இந்த படத்துல. ஒரு ரெகுலர் சினிமா, வித்தியாசமான சினிமா, அப்கோர்ஸ் ஒரு என்டர்டெய்னிங் சினிமாவா இருக்கு, நகைச்சுவை இருக்கு, நிறைய புரிதல்கள் இருக்கு. பட் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் திஸ் ஃபில்ம் இஸ் a very important film in தமிழ் சினிமா. எஸ் பிக்சர்ஸோட நோக்கம் புது புது டேலண்ட்ஸை நிறைய கொண்டு வரணும். ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கணும். அப்புறம் படம் பார்க்குற ஆடியன்ஸ் திருப்தி அடையணும். புலிகேசி மாதிரியே இந்த படம் பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு சிம்புதேவன் அந்த ஹோல் டீம். நிச்சயமா எங்க மனசுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். இப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வித்தியாசமான கதை, இதுக்கு காரணமான திரு சங்கர் சாருக்கும் மற்றும் என்னுடைய ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.